வணக்கம், இது உங்கள் ஹெல்த்தி கிச்சன். இன்னைக்கு ஹெல்த்தி கிச்சனில் பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 100 கிராம் பூண்டு, 10 வரமிளகா, நல்லெண்ணெய், உப்பு தேவையான அளவு, கடுகுளுத்தம்பருப்பு. இவ்வளோதான். இப்போ ஈஸியான பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சம் சேர்த்தி தான் எண்ணெய் பிடிக்கும், அதனால் கொஞ்சம் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் பூண்டை போட்டுறேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வணக்குங்க. பூண்டு நல்லா பொன்னிறமாக மாறணும். பூண்டு கலர் மாறப்போகுது. இப்போ இந்த ஸ்டேஜில் மிளகாயும் அதிலேயே போட்டுக்கலாம். பூண்டு பிடிக்காதவங்க கூட இந்த சட்னியை செஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட் பிடிச்சிடும். ஏன்னா பூண்டை நல்லா வணக்கிடுறோம்ல, அதனால். பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வணக்கிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு சட்னி அரைச்சிடலாம். இப்போ மிக்சியில் அரைச்சிடலாம். நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் எண்ணெய் இருக்குது, அதை தாளித்து கொட்டுறதுக்கு வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நைஸாக அரைக்கும். சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ தாளித்து கொட்டிக்கலாம். நம்ம பூண்டு வணக்கணும்ல, அதிலேருந்து மீதி எண்ணெயிலேயே தாளிக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகுளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் தாளித்து சட்னியில் கொட்டிட போகிறேன். நீங்கள் ட்ராவலுக்குலாம் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் தாளிச்சிட்டு சட்னியும் இந்த வடை சட்டிலே கொட்டி கொஞ்சம் வணக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது 2-3 நாளும் கெடாமல் இருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். சுவையான ஹெல்த்தி பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.